ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். நம்ம இன்றைக்கி வந்து கேரட் வச்சு ஒரு சூப்பரான அல்வா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் வந்து நம்ம கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து மெல்ட் ஆகட்டும். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம். இந்த நெய்லே வந்து இந்த ரவையை வந்து நல்லா வறுத்துடலாம். ரவை வந்து நெய்யில் வந்து நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் வந்து 2 கப் வந்து கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுட்டு நம்ம நல்லா வந்து இந்த நெய்யிலே வந்து இந்த கேரட்டையும் நல்லா வதக்கிடலாம். ரவையும் கேரட்டும் வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கேரட்டையும் ரவையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ண பிறகு 1 கப் வந்து துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேரட் வந்து நான் இன்றைக்கி துருவி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு துருவி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கூட அரைச்சிட்டு கூட இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி துருவி சேர்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த வாயில் வந்து கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கேரட் வந்து நமக்கு வேகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். கேரட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 கப் வந்து கேரட் சேர்த்துருந்தேன். அதனால் 1.5 கப் வந்து சர்க்கரை சேர்க்க போகிறேன். கேரட் வந்து நமக்கு ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் சர்க்கரை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து 1.5 கப் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஹீட்டில் வந்து சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகுது பாருங்கள். இப்போ சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் வந்து ட்ரை ஆகட்டும். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் நட்ஸ் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எங்கே நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடாயில் ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்கள். அல்வா சாப்பிட்ணுன்னா இனி கஷ்டப்படவே வேண்டாம். நம்ம வீட்டில் கேரட் மட்டும் இருந்தால் போதும். டக்குன்னு வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். கேரட் மட்டும் வச்சு எப்படி ஒரு டேஸ்ட்டான அல்வா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டைமே எடுக்காது. 2 நிமிஷம் இருந்தால் போதும் ஒரு சூப்பரான அல்வா வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.